அவர்களை மேடை கலைக்கிறேன். திரு பாலகிருஷ்ணன், அடுத்து வர இருக்கக்கூடிய புரியாத புதர் படத்தின் டைரக்டர் திரு ரஞ்சித் ஜெயக்குடி. இந்த படம் எனக்கு லியோ விஷன்ஸ் ராஜ்குமாரோட என்னுடைய நண்பர் சகோதரர் திரு லியோ விஷன்ஸ் ராஜ்குமார் அவர்களை மேடை கலைக்கிறேன். அதே போல் இன்று ஜாஸ் சினிமாஸில் இருக்கும் திரு கண்ணன் அவர்கள். தொடர்ந்து எங்களுடைய நலன் மீது அவங்களுக்கு உள்ள பற்று அக்கறை இதெல்லாம் வந்து எங்களை நிகழ செய்து அவங்களுடைய வளர்ச்சியும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெய்லரில் இந்த படத்தின் குரூவை நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் ராஜ்குமார் வந்து இந்த கதையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது நிறைய ஆய்வு பண்ணி இதை பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. அதில் இருக்கிற அந்த ஒரு வேல்யூ வச்சு தான் அவங்க பண்ணுறது. ஸோ அவங்கக்கிட்ட போய் கதையை சொன்னோன்னா அவங்க ரொம்ப அந்த கதையை வந்து லவ் பண்ணுற டீமாக இருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மிக திறமையான ஒரு நடிகை, அவங்க கூட ஒர்க் பண்ணதில் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. கிரவுண்ட் டு த ஹெர்த்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நேரடியாக நாங்கள் அவங்கக்கிட்ட பார்த்துருக்கோம். ஏன்னா டீமை வந்து எல்லாருமே புதியவர்கள், நடித்த அவங்கள தவிர அத்தனை பேரனையும் வந்து தட்டி கொடுத்து அந்த டீமை வந்து ஃபுல்லாக அவுட்டோர் வந்து தேனியில் எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப அந்த வில்லேஜில் இருக்கிற அத்தனை பேரையும் மேக்ஸிமம் நடிக்க வச்சார். எல்லாரையும் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப நாட்கள் எடுத்து இப்போ பார்த்தா எல்லாரும் முழு நேரம் நடிகர்கள் ஆகிட்டாங்க அந்த வில்லேஜில். இப்போது விவசாயம் பண்ண விடாமல் பண்ணதுக்கு முதல் காரணமே இவர் தான். அங்கே கொண்டு போய் எல்லாரையும் வந்து நடிப்பில் கொண்டு வந்து விட்டார். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு நீங்கள் திரையில் வரும்போது பார்ப்பீங்க, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடிகர்கள் உருவாகியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய டீமை இன்வைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவதாக ஸ்ரேயா ரெட்டி மேடம், ப்ளீஸ் கம். அவரா சரி பண்ணிடுங்க. இன்னும் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு வினோத் அவர்கள். அவரை வந்து ரொம்ப தேடி பிடிச்சி அவரை ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சார். அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இளையராஜா ப்ளீஸ் வாங்க. ஸோ நான் முன்னாடியே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய 10 ஆண்டு பயணத்தில் வந்து முக்கியமாக இடம்பெற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன நினைவு பரிசு அதில் வந்து சுரேஷ்க்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கிளம்புறேன்ட்டார். ஒரு நிமிஷம். படம் பார்க்கல யாரும் இல்லை, உடனே அட்வான்ஸ் ஷீட்டு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதேமாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு ஆனால் நைட் 10 மணிக்கு பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை சொல்கிறாரு. ஓகே நல்லா இருந்தால் அதே வேலை பேரம் பேசாமல் வாங்குவேன்னாரு. நைட்டு 1 மணிக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. இது வரைக்கும் ஆரோகணம்னு ஆரம்பிச்சதுனால மேலே போயிட்டே இருக்காரு. இன்னும் மேலே வேலை போகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்து எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. யார் அதிக இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறதுன்னு ஒரு போட்டி, லேசான ஒரு போட்டி இருக்குது. அது அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப முன்னாடி ஓடிடுறார். என்னமோ ஆயுத பூஜை அவள் பறி மாதிரி அவார்டாக வாங்கி குளிக்கிறார். போனால் இந்த வருஷம் என்ன ஒரு 8 எண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்றாரு. அப்படி வந்து அவார்டாக வாங்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை இயக்குனர்களை பாடலாம். பிரம்மாலேருந்து ராம்லேருந்து எல்லாருமே இங்கே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். எல்லாமே நல்ல படங்கள், அதாவது மாற்று சினிமாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின படங்கள். அந்த வரிசையில் முதல்ல இந்த டைட்டில் வச்சு அந்த இயக்குனரை பாராட்டியே தேர்ந்தோம். கண்டிப்பாக கைத்தட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசருக்கு போய்ட்டு உங்கள் படத்து கதை என்னன்னு கேட்குறத விட உங்கள் படத்து டைட்டில் என்ன, அண்டாவை காணன்னா கிளம்புறியா அப்படின்றவாங்க. இப்படி ஒரு டைட்டிலையும் கொடுத்து ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு ஒரு அருமையான அந்த ஓட்டத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்ரேயா ரெட்டி பற்றி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தமிழகத்துக்கு கிடைத்த ஸ்மிதா பட்டேல் அல்லது ஷாப்னா அஸ்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு நடிகை. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தெரியும். அவங்க வந்து சிறு படமாக நல்ல தெளிவாக எடுக்கிற ஒரு இயக்குனர். அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மெயினாக இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் என்னுடைய படம் சதுரங்க வேட்டை 2க்கு இசையமைச்சிட்டு இருக்காரு திரு அஸ்வமித்ரா. அவருக்கும் எதுக்கு நீதான் சிலர்ச்சியா அவரே விசில் அடிக்கிறார் போல. பரவாயில்ல, இப்போ நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். அதெல்லாம் அப்படி இருக்கு சினிமா. இருந்தாலும் இந்த நிலையில இந்த மாதிரி மாற்று சினிமாவை ஊக்குவிக்கிற
ஜேஎஸ்கே சதீஷ் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர். நாங்கள் 2 பேரும் ஃபோன்லேயே நிறைய பேசுவோம். எங்கேயாவது சந்திச்சேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நல்ல கதை ஒன்று மாட்டிருக்குன்னு அனுப்புகிறேன், கேட்குறீங்களா அப்படின்வாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எங்களுக்குள்ள நட்பில் இருக்குது. அந்த நட்பு மேலும் வளரணும். அவர் இந்த படத்துக்கும் தேசிய விருது வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட் எனக்கு என்னன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ ஒரு தியேட்டர்ல ஒரு நாளைக்கு அந்த படம் ஓடினா போகிறோம், அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வெங்கட்டும் மிஸ்டர் வெங்கட்டும் ஜேஎஸ்கேயும் படம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, மினிமம் 60 தியேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஐ திங்க் 80 தியேட்டர்ஸில் 80 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் மிஸ்டர் கண்ணன் ஆல்சோ ஹெல்ப் மீ அ லாட் இன் திஸ். அஃப்கோர்ஸ் ஏவிஏ ப்ரொடக்ஷன்ஸ் அனுப்பு நான் மறக்க முடியாது. அவர் தான் அதுக்கு தொடங்கி வச்சது அவர் தான். ஸோ நிறைய என்ன மாதிரி நிறைய இயக்குனர்களுக்கு அஸ்பைரிங் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஜேஎஸ்கேக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன். மிஸ்டர் பாலாஜி, டைரக்டர் பாலாஜி தரணிதரன் பேசும்போது எனக்கு வலிச்சுது. ஏன்னா அவர் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிரெக்டர்ஸ். என்ன அவரோட படம் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். ஸோ அவரோட அடுத்த படத்துக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். அவர் பேசும்போது இருந்த அந்த வலி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப யூனோ கஷ்டமாக இருந்தது. உங்களை மாதிரி படைப்பாளிகள், உங்களை மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவோட அசெட், தமிழ் சினிமாவோட பொக்கிஷம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அது எப்போவுமே அந்த வெயிட்டிங், ஐ திங்க் ரமா ஆல்சோ ஹஸ் கான் த்ரூ இட் அண்ட் டிரெக்டர் ராம் ஆல்சோ ஹஸ் ஹி வாஸ் சேயிங். ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு ரிலீஸ் வந்து ஒரு படம் டிரெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரெனோஸாக இருக்குது. மென்டலி ஆல்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வந்தாச்சு, நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு, நிறைய பைரசி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. சம்திங் வி ஹேவ் டு கிராக் இட். ஐ திங்க் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐ திங்க் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ நம்ம எல்லாமே வந்து அண்ட் நாட் ஓன்லி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், நாட் ஓன்லி ரிலீஸ் ஏஜென்ட்ஸ், பட் ஐ திங்க் ஸ்டார்ஸ் ஆல்சோ should look into this problem, I feel. You know, ஹிந்தியில் அது நிறைய நடக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பாம்பேக்கு போனப்போ நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன் அந்த சர்க்கிளில். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்ம ஒன்றுமே இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு, சின்ன படங்களுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இன்னும் நம்ம யூஸே பண்ணிக்கல. அங்கே போய் பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஐ திங்க் ஜேஎஸ்கே மாதிரி ஆளுங்க, ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் பிரேக் திஸ் and take Tamil cinema into another level. Thank you very much. All the best to the team. Today, if a film like Andavakanam can see the light of the day, it's only because of the grit and determination of one man, and that man is Mr. JSK. Because trust me, we've been producers, and I don't think a film like Andavakanam would have seen the light of the day if it didn't have the confidence and the determination like this man. So thank you so much. And I would really like to thank my director for having thought of me after 9 years. He's a very interesting personality, very, very interesting. The day he came and told me the script, I said, listen, எனக்கு ஒண்ணுமே புரியல, ப்ளீஸ், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். இல்லை மேடம், சூப்பராக இருக்கும். I said, இல்லை, திமிருக்கு மேலே நல்லா இருக்குமா? நீங்க திமிரை பற்றி பேசாதீங்க, this film will be the best. So I said, okay, that's all I care about. நீங்க 2 lines சொன்னா போதும். So he explained the script to me and I loved it, and I said, see, as long as I'm the hero of the film, I really don't care. So we started shooting for the film. And in Theni, I'm a modern girl brought up in the city, and they made me stay in Theni for almost a month and a half. My phones weren't working. I had no people to talk to, and the only friends that I had there were all the ladies that you see here in the posters and in the movie. They were such brilliant actors, and they're such wonderful human beings, and generally day-to-day life we'll never get to meet such kind of people. And the women of Theni were so special and so nice that it felt so heart-wrenching to actually leave them and come back. I don't know if I'll ever get to see them again, but through this movie I have beautiful memories, and one is such memory.
And I also like to thank, I don't know where my assistant directors are. I think they were fabulous. I mean, we've seen many assistant directors, but these assistant directors were, I think they're going to go on to become very big directors. And the kind of strength and support they gave, not only me, but the director, Velu, and everybody else, was so fabulous because we had nobody there. We didn't even know whether this film will actually see the light of the day. It was just us. We knew we had the great script, and that's all we knew. We didn't even know whether money was going to be coming the next day. But eventually it did come, and we finished the film. And those assistant directors, I don't know where you guys are, thank you so much for helping me, because I remember telling myself, I don't know how to act. It's been 9 years, I don't know how to look into the camera, I don't know how to say the dialogues, and I have to kill Velu, my director, because he said, yeah, just render line, ninga onnu prepare panna thevilla, you just ninga set ku vaanga. I went on location and gives me 2 pages of Madurai slang dialogues. Ninga solnum. I said, excuse me, I don't know. I cannot understand this. So he was very, very patient with all my attitude. He is very patient, sat next to me, and he explained the whole thing to me. And I'm so happy and I'm so proud to be a part of this film like this. And I can't really wait for all of you to watch it. Thank ஒரு நாள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க. அந்த ட்விட்டர் சொல்லு. அந்த ட்விட்டர் சொல்லு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சுட்டு தமிழ் வாசத்திலேயே தான் ஒன்றும் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். எனக்கு அதனால பிரச்சனை இல்லைங்க. ட்விட்டர்னாரு. என்னையா ட்விட்டர்ன்றீங்க அப்படின்னு. ட்விட்டர் தான். சாருக்கு வந்து ஒரு பெரிய அண்டா வாங்க நினைச்சான். ஆனா உண்மையிலே சொல்றேன், அண்டா நாங்க நினைக்கிற தரமான அண்டா உண்மையிலே செடியில் எங்கேயும் கிடைக்கலங்க. ஸோ அதனால வந்து நாங்க ஒரு பிரைஸ் வச்சிருக்கோம். சார் வீட்டில் கூட பார்த்துட்டு என்னடா இது ஒன்று வாங்கிட்டு, ஆனா இருந்தாலும் இது எங்க மனசு தான் சார் வருது. என் மனசு மட்டும் இல்லை, குடும்பத்தோட மனசு. தயவு செய்து நீங்க வாங்கிக்கீங்க. Videos